ஹாய் கைஸ், ஹாப்பி மார்னிங். ஸ்வீட் எடு கொண்டாடு. ஜவ்வு மாதிரி இல்லாத ஜவ்வரிசி சேமியா பால் பாயசம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கண்ணாடி ஜவ்வரிசியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கைஸ். ஒரு டம்ளர் கண்ணாடி ஜவ்வரிசியை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரே விசில் கொடுங்க கைஸ். கரெக்டாக திட்டமாக வெந்துடும். அதுக்கு மேலே கொடுக்காதீங்க. ஒரு விசில் கொடுத்து நான் வேக வச்ச உடனே நார்மலாக ஒரு டம்ளர் வாட்டர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஜவ்வரிசி வெந்துருச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஜவ்வரிசி அப்படியே தனித்தனியாகவே இருக்கும். பார்க்கவும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் கைஸ். தனித்தனியாகவே இருக்க போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஜவ்வரிசி சேமியா பாயாசமே பிடிக்காது கைஸ். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லா ஐட்டமும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாவக்காய், கீரைலாம் எதுவுமே பிடிக்காது. ஆனால் இப்போ எல்லாமே சாப்பிட்றேன் கைஸ். உமன்ஸ்னாலே அப்படி தான் நினைக்கிறேன். நம்ம லைஃபே மாறிடுது கல்யாணம் ஆனதுக்கப்புறம். என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு டம்ளர் ஜவ்வரிசிக்கு ஒரு டம்ளர் சேமியாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கணும் கைஸ். நான் வந்து ஜவ்வரிசி வடிகட்டி அதில் இருக்க தண்ணியே சேமியாவுக்கு ஊற்றி அதையே வேக வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஜவ்வரிசி கரெக்டாக வெந்திருக்கு. பார்க்கும்போதே தெரியுதில்ல. இப்போ ஜவ்வரிசியும் வெந்துருச்சு கைஸ். நான் தேவையான அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சுகர் நல்லா கரைஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஜவ்வரிசியும் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சுகர் நல்லா கரைஞ்சிடு கைஸ். நம்ம வடிகட்டி வச்சுருக்க ஜவ்வரிசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா காய்ச்சின பாலை வந்து எடுத்து நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ திட்டம் அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க கைஸ். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆற கொஞ்சம் கெட்டி ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பால் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு பார்க்குறேன். இன்னும் எனக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பால் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு ஆறிடுச்சுன்னா ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ இப்போவே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆறினதுக்கப்புறம் கெட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலை வந்து சூடு பண்ணி வடிகட்டி ஊற்றிடுங்க. சரியாக போயிடும். இப்போ நான் திரும்பவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் கைஸ். எவ்வளோ அழகாக அழுக்கழுக்காக இருக்குது பாருங்கள். சேமியாவும் ஜவ்வரிசியும் இந்த அளவுக்கு இருக்கணும். பாயாசம்னா அப்படியே வந்து கட்டியாக கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் தேவையான அளவுக்கு பாலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன். முந்திரியும் வந்து ஃப்ரை பண்ணி போட்டேன். என் பொண்ணுக்கு திராட்சை போட்டால் பிடிக்காது கைஸ். ஸோ குடிக்கவே மாட்டாள். அவளுக்காக நான் முக்கால்வாசி எதுலேயுமே திராட்சை போகிறதில்ல. ப்ளெயினாக சாப்பிடுவா. இதெல்லாம் போட்டால் சாப்பிட்றதில்ல. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். எவ்வளோ சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. பை கைஸ்.